நன்றி இயேசுவே. இதயத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, இதயத்துக்குள்ள வாங்க ஏசப்பா. என்னை ரட்சிங்க, சுத்தப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க, உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஞானத்தால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் தானே? ஆமெனா? சரி. எத்தனை கிளாஸ் எடுத்து முடிச்சுக்கோங்க. அவனை வர சொல்லுங்க. நல்ல கிளாஸ் என்ஜாய் பண்ணி சிரிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நினச்சி போயிடுங்க. வர சொல்லுங்க. என்ன நீ உனக்கு அருணாச்சலத்துக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வர சொல்லுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு கிளாஸ்மேட்டு யார் இருந்தாலுமே வர சொல்லணும். கூப்பிடணும். அருணாச்சலத்துக்கு டிக்கெட் குறையுதுல்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கூடனா நினச்சி அவன் வரமாட்டேன்ட்டாங்க. கவனிப்போமா? ரூபிகா சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 3 கிளாஸ் முடிஞ்சிச்சு, இது 4வது கிளாஸ். எல்லோரும் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணீங்க தெரியும். கொஸ்டின் இந்த ஃபேன்சி இன்னைக்கு அவங்க சர்ச்சில் எனக்கு எக்ஸாம் எழுதிட்டுனால வரல. ஒரே ஒரு 13 கொஸ்டின் அவகிட்ட எழுதி கொடுப்பது இருக்கு சரியா. மீதி 2 இன்னொரு செப்டர் 4 சாப்டர் ஆகிடும். 4 சாப்டர் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுவோம் சரிங்களா. அடுத்த மாதம் 7 கொஸ்டின் எடுத்துருவோம். அடுத்த மாதத்துல முடிஞ்சு 4 கிளாஸுக்கு விட மேடு. அடுத்த மாதத்துலேருந்து ப்ராக்டிஸ் ஆகும். கொஸ்டின்ஸு ப்ராக்டிஸு, ட்ராமாவுக்கு எடுத்துருந்து அந்த ப்ராக்டிஸு, ஏன்னா டான்ஸில் அந்த ப்ராக்டிஸு அது நடக்கும் சரி. 1 மாதம். அதுக்கு அடுத்த மாதம் அந்த 1 மாதம் தான் டிஃபன் போடுவோம் சரி. அதுக்கு அடுத்த மாதம் தான் டெஸ்ட்டு, செலிப்ரேஷன். அதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு வாரம் இது அது இனிமேல் உங்களுக்கு தெளிவாக டான்ஸ் இந்த மாதிரி. ஒரு வாரம் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு அடுத்த வாரம் எக்ஸாம் நடக்கும். அடுத்த டூர் நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டேன். எல்லோரும் அப்படின்னு வந்து பிரச்சனையும் வருது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன தெரியுமா யோசித்தோம் டூர்னு உடனே பேசிக்கலைன்னா நம்ம டூரில் அரேஞ்ச் பண்ணால் எல்லோரும் எழுதினா ஈஸி. இப்போ ஒரு வேனுக்கு வந்து 2000 ரூபா கேட்காம வச்சுக்காங்களேன். கேட்குறோம் 2000 பக்கத்து ஊர்களுக்கு தான் 2000 ரூபா. நம்ம தூத்துக்குடி, நாங்கள் என்ன தூத்துக்குடி திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர் இருக்குது, தூத்துக்குடி ஹார்பர் இருக்குது. அப்படி போகலாம்னா 3000 தூத்துக்குடி நேருஜி பார்க்குக்கு 3000, ஹார்பர் போகிறது எவ்வளோ தெரியல. 2வது தூத்துக்குடி எங்கே குளிக்கிற இடம் இப்போ வந்து சீசன்லாம் ஒரு மாதிரி இருக்குது. காட்டாற்று வெள்ளம் அந்த வெள்ளம் வந்துச்சு, தண்ணி ஊற்றி விட்டுட்டு போயிட்டுனா கஷ்டம். அப்படிதானே எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியல. அது போக எனக்கு தூரங்களுக்கு போக 3000 3500 தெரியல. திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர்லாம் இருக்குது. ரேட்டு கூடும். உங்களுக்கு தெரியும் ஊழியம் நடக்கும். பைபிள் ஸ்கூல் ஊழியம் தானே. இதில் வந்து யார் ஸ்பான்சர் கிடையாது சரிங்களா. யாரோ எந்த சபையோ பாரினோ யாருமே எங்களுக்கு காசு கொடுத்து ஊழியத்தை வாங்கலை சரியா. யாருக்குமே நாங்கள் காசும் வாங்கலைன்னா இப்போ சர்ச்சுக்கு போனால் தசமாக கொடுக்குறோமே யாரும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அப்போ கஷ்டப்பட்டு தான் உங்கள்கிட்ட கற்று சொன்னாலும் நடத்துகிறோம். இதுதானே பணத்தையே செஞ்சு கற்றுக்கணும். அப்போ நாங்கள் உங்களை கூட்டு போகிறது எப்படி கூட்டு போவோம்? இவ்வளோ நாள் வாசல் தான் கூட்டு போடுறாங்க. யாரும் டிக்கெட் போடுறீங்களா? டிக்கெட் காசு தருவீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் திடீர்னு கடைசி டைமில் யாருனாலும் இது பண்ணும்போதோ அந்த வேன் காசு வேஸ்ட் ஆகிடும். அந்த வேனை பிடிச்சி நான் வேண்டானா விட்டுருவாங்க. வேனுக்கு ஃபோன் அடிச்சு சதாவுக்கு எத்தனை நேரம் ஃபோன் அடிக்க முடியுமா? காலைல ஒரு நேரம் அடிச்சிடணும், அடுத்த மதியம் அடிக்கணும். எங்கே பெரட்டாங்களான்னு கேட்பான். பெரட்டாச்சுன்னு இப்படியே அடிச்சு பேசி நாங்கள் சோறையும் ஆக்கிட்டு தான் நடத்துகிறோம் அப்படிதானே. அப்போ நம்ம வந்து திடீர்னு நம்ம வந்து ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி வச்சுக்காங்களேன். அப்போ நமக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் டூரும் இப்படிதான். திடீர்னு அதுக்கு ஸ்ட்ரென்த்து குறையும்போது அழுகையாக வரும் எங்களுக்கு. எப்படி வரும்? யாருக்காக பைபிள் ஸ்கூல் வந்துடும்? உங்கள் அம்மாமாருக்காக டூரா இல்லை உங்களுக்காக டூரா? இதுக்காக தானே டூர் பண்ணுறோம். சிறு பிள்ளைங்க குளிக்கிற இடமா தான் கண்டிப்பாக அம்மா அப்பா தேவை. ஏன்னா அந்த பிள்ளைங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு அதுக்குள்ளே அம்மாமார் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா வர சொல்லுவேன். சிறு பிள்ளைகளுக்கு மெயினாக வர சொல்லுவேன். இப்போ ஜோயல் இருக்கான், ஜோயல் அம்மா வந்தால் தான் ஜோயல் கண்ட்ரோல் பண்ணுவோம். சாரா இருக்கா, யார் அவருக்கு 2 ஜாய்ஸ்மே இருக்கா, ஜாய்ஸ்மேக்கு அத்தை இருக்கா, அத்தையே சித்தியா மதுனியா மதுனி இருக்கிறா,
எந்த பெரிய மதினி சின்ன மதினி சொல்றேன், தூக்கி இடுப்பு வச்சுனாலும் தூக்கி வச்சுருவாங்க, பிரச்சனை இல்லை சரியா. அப்போ அப்படி வர சொல்றோம் அப்படிதானே. பிள்ளைங்க வராம அம்மா மரம் வந்து எங்களுக்கு கஷ்டமா தானே, கஷ்டமா இருக்குங்களா. நாங்கள் பிள்ளைகளுக்காக தானே போடுறோம். அதனால நாங்கள் என்ன தெரியுமா யோசிச்சோம், உடனே விட்டு போட்டு டூருன்னு எல்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு 100 ரூபா, நாளைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க டிக்கெட். அப்போ என்ன செய்வீங்க, கேன்சல் பண்ணுவீங்களா? இல்லை, 100 ரூபா வசூல் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் 100 ரூபா கொடுத்துட்டேன், போய் தான் ஆகணும், எப்போ அம்மா நான் போகிறேன் மொத்த காலம் நின்று அதுதானே. போமா உங்கள் மச்சான் வீட்டில் கிடங்கு, மாமா வீட்டில் கிடங்கு, 100 ரூபா கொடுத்துருக்கேன், 100 ரூபா திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. அதனால நான் கண்டிப்பாக நினச்சிவேன் போயிடுவேன். உனக்கு என்ன சரி. அப்போ நாம வந்து அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இல்லை நாங்கள் கரெக்டாக எல்லோரும் வந்துடுவோம் அப்படின்னா டூர் போவோம். இல்லை நாங்கள் வரலை, நொண்டி அடிச்சு நம்ம அந்த பீச்சில் போய் நொண்டி அடிச்சுலாம் விளாண்டாம ஜாலியாக ஓடி பிடிச்சிடும் என்ன. இல்லை அந்த விளையாட்டே எங்களுக்கு போதும் அப்படின்னா நாங்கள் வாரம் வரல, ஒவ்வொரு டூரும் நாங்கள் பீச்சுக்கு கூட்டு போவோம். ஈஸியாக வீட்டில் எங்களுக்கு எடுத்துனே நாங்கள் இந்த கால்பண்ணை பீச்சுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு எல்லாரும் ஈரத்தோடு நொண்டி அடிச்சு விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு அப்புறம் கவனிங்க அப்படி விளையாண்டுட்டு வந்தோம். ஈஸியாக போயிட்டு அப்படிதான் டூர் ஈஸியாக போயிட்டுல. இல்லை நாங்கள் ஒழுங்காக வந்துடுவோம், நேம் கொடுத்தா நாங்கள் வந்துடுவோம், கரெக்டாக வாரோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே போகலாம். நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா. இல்லை நான் காசு கொடுத்து வரேன் அப்படின்னு காசு கொடுத்து தரோம் யோசிச்சோம். நாங்கள் ஐயோ பவுன் உங்கள் வாசலில் போட்டு போனால் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுதுல்ல. இல்லை நான் இந்த காசை போட்டு தான் நான் வருவேன் அப்படின்னா தாராளமாக வரலாம் சரிங்களா. அதனால் நீங்கள் அதுக்கு கிண்டல் அடிப்பீங்க, டூரு நீங்கள் எங்களை டூர் கூட்டு போகல, டூரு நீங்கள் டூர் கூட்டு போகல, இந்த காது அந்த காது வலியோ வலி, டூரு நீங்கள் டூர் கூட்டு போகல, ஏமாற்றிட்டு ஒரே பரபரப்பு. அதை வந்து பீச்சுக்கு கூட்டு போகணும், என்ன செய்யணும் தெரியல. அப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அது சரிங்களா. எல்லாரும் நம்ம இப்போ எங்கே போகணும் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுங்க. கண்டிப்பாக அது 3000. தூத்துக்குடிக்கு 3000, திருநெல்வேலிக்கு 3000. நான் மற்ற பார்க்கு ஹார்பர் பக்கம் நல்லா இருக்கும். ஹார்பருக்கு உள்ள வந்து ஏப்ரல் 5 தான் உள்ள விடுவோம், திறந்துடும் உள்ளே நீ பார்க்கலாம். மற்ற நேரங்களும் விட மாட்டோம். ஏதோ மரைன் டே என்னமோ டே, அந்த டேல ஏப்ரல் 5 மட்டும் உள்ளே விடுவாங்க. மற்ற நாள் உள்ளே விடுறது திரும்பிட்டு வாங்க. இல்லை சும்மா அவங்கள பார்க்கணும்னா பார்க்கலாம். குளிக்கிற இடங்கள்லாம் இருக்கும். திருநெல்வேலிக்கு போனாலும் சயின்ஸ் சென்டர் உண்டு, நல்லா சுற்றி பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டு வரும். அதனால் குளிக்கிற இடம் தான் வேணும்னா ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் வாய்க்கால் வரப்பு பட்டு முங்கிட்டு வந்துடும். அதனால நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் தான் முடிவிடும். அப்போ அதுக்கு நாங்கள் டூர் கொடுக்கறது ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா. ஒரு கிளாஸில் போமா பார்த்தீங்களா இல்லையா, நியூஸ் பார்த்தீங்களா? ஆமா நியூஸ்லாம் பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையாமா? யாரு பாவா? போன வாரம் என்ன பார்த்தோம், பொண்ணு பெண்ணு பார்க்க படலாம் பார்த்தோம்ல. பெண் பார்க்கும் படலாம் பார்த்து முடிச்சோமா? ஆமா. கேட்டு முடிச்சா 17 வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அடுத்தானே யாருக்கு? ஆபிரகாமுக்கு 127 வயசு. சரி, இப்போ ஆபிரகாமுக்கு மனைவி இல்லை அப்படித்தானே. உடனே அடுத்த ஒரு மேரேஜ் பண்ணுறாரு. அந்த மேரேஜ் வந்து கேத்துரால். இந்த மனைவி பேருன்னு கேத்துரால் சரியா. ஆபிரகாம் கேத்துரால் என்ன பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினான். விவாகம்னா திருமணம் சரிங்களா, மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க மூலமாக நீதியானியர், அவங்க மூலமாக யார் உருவாக்குறா? அதாவது நிறைய பிள்ளைங்க பிறக்கிறாங்க. சிம்ரான், யக்ஷான் அதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்ல போறீங்க? மேதான் நீதியானியனையும் இஸ்பாக்கையும் குமாரையும் பெற்றாங்க. மீத இந்த குமாரர் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க சரியா. இது நிறைய பிள்ளைங்க என்ன செய்து ஆபிரகாம் கேக்குறால திருமணம் முடிச்சு குழந்தைகள் பிறகு. யாரை திருமணம் முடிச்சாங்க? சாரா தப்பா வேணும்னா உடனே கிளாஸ் பண்ணு. ஆபிரகாம் யாரை திருமணம் முடிச்சது?
பேத்திரம் வச்சு நிறைய குழந்தை நினைச்சது பிறகு. சரி, இப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாம் செல்வ சீமானா இல்லை கருத்தரும் ஏழையுமான ஒரு மனுஷன்? செல்வ சீமான், பொன்னும் பொருளுடைய சீமான். அது மட்டும் இல்லை, செல்வ சீமான் அந்த பொண்ணும் பொருள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, லோத்தினுடைய ஆடு மாடுகளுக்கும் இவனுடைய மிருக ஜீவனங்களும் தாங்க முடியாது, பூமியே தாங்க முடியல. அவ்வளோ செல்வ பெருக்கு. அப்படிதானே இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கு போயிட்டு இவன் மேலக்காரனும் அவன் மேலக்காரன் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுதான் லோத்து வேற இடத்துக்கு யாரும் பக்கம் போவாரு. அவ்வளோ வசதியான யாரு ஆபிரகாம். பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை ஒட்டகத்துல போனாங்க? என்னெல்லாம் கொண்டு போனாங்க? வலையெல்லாம் கொண்டு போனாங்களா? காதணிக்கெல்லாம் கொண்டு போனாங்களா? அது எல்லாத்துக்கும் கம்மெல்லாம் பாம்படமா தெரியாது கொண்டு போனாங்க. இதுதானே மாட்டி பார்த்தா பாம்படெல்லாம் போடுவாங்க. சரி, அப்போ நிறைய தங்க பொருளும் கொண்டு போனாங்க. இதுதானே 10 ஒட்டகத்துல போய் நிறைய தங்க பொருளும் கொடுத்தா பொண்ணு பார்த்தாங்க. இப்போ நமக்கு மாப்பிள்ளை பொண்ணு தங்கம் தராங்களா? யார் தங்கம் கொடுத்தா? வீட்டுல மாப்பிள்ளை ஓட்டு போகும்போது தங்கமோ அள்ளி போட்டுட்டு போகணும். இல்லைன்னா கவரிங்காட்டு வாங்கி போட்டுட்டு உண்மையதான். ஒரு வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு 20 பொண்ணாக பேசிட்டாங்க. 20 பொண்ணும் கிடையாது, ஒரு பொண்ணும் கிடையாது. 20 பொண்ணுக்கு நல்ல கவரிங் நகை வாங்கி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல விலை கூடுன கவரிங் வாங்க தங்கமாக தானே இருக்கும். நல்லா வாங்கி கொடுத்து எல்லாம் மேரேஜ் வந்து பாப்பா ட்ரெஸ். அப்போ நம்ம வந்து நல்லா வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டாங்க. கல்யாண வீட்டில் ஸ்டேஜில் மண்டபத்தில் பார்த்து கிராண்டாக தானே தெரியும். தான் நகை போட்டுருக்கா போடணும். இதுல யாருக்கு தெரியும்? உரைச்சி பார்த்தா தங்கமாக பிச்சாலே என்ன முடிச்சு போயாச்சு. ஆனால் தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளை வீட்டில் அவங்க மாப்பிள்ளை நினைச்சு சமைச்சிட்டாரு. அங்கே யாருன்னு சொல்லலைன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு சுகமில்லாத ஒரு அக்கா இருந்தாங்க. அவருக்கு அதனால பெருசாக தெரியல. என் அக்கா இருந்தாலும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? எதுவுமே சொல்லணும் தெரியும். அவங்க வீட்டில் யாருமே முடியாது. பையனுக்கு திருமணம் முன்னதே பெருசு. உண்மை சம்பவம் இது தெரியல. அது எல்லாரும் போட்டு முடிச்சு சமைப்பாங்களா? சமைக்க மாட்டாங்க. அது முடிஞ்சு சொல்லிட்டாங்களா என்ன தெரியல. சரிக்காமீங்க. அப்போ இவங்க நினைச்சு நம்மளுக்கு பெரிய செல்வ சீமான். அப்படி யாரு செல்வ சீமான்? இப்போ ஆபிரகாம் நினைச்சதா தனக்கு உண்டான எல்லாத்தையும் ஈசாக்குக்கு கொடுக்கலாம். ஈசாக்குக்கு எல்லாத்தையும் நினைச்சுதான் தனக்கு உண்டான சொத்து சுகம் எல்லாத்தையும் நினைச்சுதான் கொடுக்குறான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளில் பிள்ளைகளுக்கோ, மறுமனையாட்டி தான் கேட்குறாரு அப்படிதானே, ஏற்கனவே ஆகாரம் அனுப்பியாச்சு அப்படிதானே, மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்தான். எல்லா சொத்து எல்லாம் வரும். அவன் பெரிய செல்வ சீமான பொண்ணும் பொருள் உடையவனாக இருந்தால எல்லாத்தையும் மெயின் நினைச்சுனா ஈசாக்குக்கு தான் கொடுக்குறான். அவனுடைய மறுமனையாட்டி பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறான்? நன்கொடையாக கொடுத்தான். அது மட்டும் இல்லை, அது அவன் உயிரோடு இருக்கும்போதே நினைச்சுறான் ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அவன் உயிரோடு இருக்கும்போதே நம்ம நினைச்சுவாங்க சொத்தை பிரித்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்குன்னு நம்ம இறந்துட்டோன்னா பிள்ளைகளுக்கு சண்டை போடுன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உயிர் வச்சுட்டு இறந்துருவாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் பிள்ளைகள் அப்பா அதில் இதில் சண்டை காண்டாக கிடக்கும். சில வீட்டு சொத்துக்காக அப்பாவை அடித்து கொள்கிறாங்க. அப்படிதானே பிள்ளைகள் அடித்து கொள்ளுதுல சொத்துக்காங்க. நியூஸ்லாம் பார்த்தது இல்லையா? அம்மா அப்பாவெல்லாம் அடித்து கொள்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போதே தரல அப்படின்னா போட்டு தள்ளி விட்டான். வயசான அம்மாவுக்கு வயசாகிட்டு கிளவியாக தானே இருப்பாங்க. அதுக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்படி பொல்லாத உலகத்தில் வாழ்றோம். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எவ்வளோ பொல்லாத உலகத்தில் வாழ்றோன்னே தெரியல. கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கும்போதே நினைச்சுதான் ஈசாக்கை விட்டு கிழக்கே அந்த மறுமனையாட்டு பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தான்? நன்கொடை. அந்த குடும்பத்தை பிள்ளைக்கு கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான். அந்த குடும்பத்துக்குள்ள எங்க அனுப்பிட்டான்? கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான். எந்த தேசத்துக்கு அனுப்பினா? எங்க சேசி கமிட்டியா காதல கமல் மாத்திரியா? கிழக்கே உள்ள கீழ் தேசத்துக்கு, கிழக்கே உள்ள கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான். நல்லா கவனிக்கல. கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுங்களா? பாக்ஸ் வாங்குவீங்களா? கிழக்கே உள்ள தெரிஞ்சுதான் கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான். யார் அனுப்பினா? ஈசாக்கையும் அனுப்பினான். யார் பிள்ளைகளை? அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு மறுமனையாட்டியினுடைய பிள்ளைகளை அனுப்பினான். மறுமனையாட்டி யாரு?
மறுமனையாட்டிகளின்னு போட்டிருக்கு, இது கேப்ரோன் மட்டும் தான் போட்டிருக்கு. ஆனால் அவங்களோட பிள்ளைங்க நினச்சதான் அனுப்பிட்டான். சரிங்களா? ஈசாக்கை விட்டு தூரம் பிரித்து அனுப்புகிறான். ஆபிரகாம் உயிரிழந்த ஆயுசு நாட்கள் எத்தனை தெரியுமா? 175 வயசு. எத்தனை வயசு? 175 வருஷம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த வருஷம் 175. 175. அதுக்கு ஆபிரகாம் நல்ல நர வயதுல முதிர்ந்த பூர்ண ஆயுசுல அவனை சுத்தான் பிராணம் போய் மறித்து உயிர் போய் மறிச்சு தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். 174 வயசுல எப்படி இருந்தாங்க? எப்படி நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் செத்து போயிட்டான். எத்தனை வயசுல இருக்கிறான்? 175 வயசு. சரி, அவன் குமாரராகி ஈசாக்குக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகி எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்களா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம். 2 அண்ணனும் தம்பி சேர்ந்து அடக்கம் பண்றோம். ஈசாக்கும் இஸ்மவேலும். இஸ்மவேலுக்கும் அப்பா, ஈசாக்குக்கு அப்பா. அடுத்தானே மூத்தவன் யாரு? 2வது யாரு? சரி, ஈசாக்கும் இஸ்மவேலும் எங்களுக்கு அவங்க அப்பா மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகி எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகை. அந்த குகை பேர் என்ன? அந்த நிலத்துக்கு பேர் என்ன? எப்ரோ. நிலத்துக்கு பேர் என்ன? அந்த குகைக்கு பேர் என்ன? மக்பேலா. சரியா? எதற்கு எதிரே? மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய ஏத்தியனாகிய சோகாரின் குமாரன். சரியா? யாருடைய குமாரன்? ஏத்தியனாகிய சோகாரின் குமாரன். எதற்கு எதிராக? மம்ரேக்கு எதிராக. சரி, எந்த நிலத்துல? அப்பாம்போ எப்ரோனின் அவன்தான். எந்த குகை பாருங்க? மக்பேலா. வெரி குட். மக்பேலா குகையத்துல அடக்கமைனாரு. அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். ஏற்கனவே மனைவி இறந்து வாங்கினானா? ஒரு கல்லறைய சொந்தமா காசு கொடுத்து வாங்கியிருப்பான். சரியா? ஒரு கல்லறை பூமியை அவன் சொந்தமா காசு கொடுத்து 400 சேக்கல இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கினான். அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் உன் மனைவியாக சாராலும் அடக்கம். தான் மனைவி இறந்த உடனே அந்த எப்ரோன்ட்ட போய் கேட்பான். சோகார் இடத்துல வந்து அந்த நிலம் என்னது? எப்ரோனுடைய நிலம் இருக்குது, அதுல எனக்கு என்ன செய்யணும் தாங்கன்னு சொல்லி கேட்பான். எதுக்கு? என் மனைவி அடக்கம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலம்லாம் திறந்து கிடக்குது, நீங்க வந்து அடக்கம் பண்ணிக்கலாமா? இல்லை, எனக்கு சொன்னமா நான் அதுக்கு எவ்வளோ பணம் தரணுமோ தாரேன். 400 எவ்வளோ தெரியல, எவ்வளோ சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை கொடுத்து நினைச்சுவோம் அந்த நிலத்தை சொந்தமா வாங்கி தன் மனைவியை போய் அடக்கம் பண்ணுவோம். மனைவி பேர் என்ன? மனைவி. மறுமனையாட்டி வேற. மனைவி மறுமனையாட்டினா வைப்பாட்டின்னு சொல்லணும். சொந்தம் என்னது? மனைவி தான். சரிங்களா? மனைவி யாரு? மறுமனையாட்டி யாரு? அடிமை பெண் எகிப்து தேசத்துல யாரு? சரிங்களா? சரி, கவனிங்க. இப்போ யாரு ஆபிரகாம்? எத்தனை வயசுல ஆபிரகாம் இறந்துறாரு? 175. இப்ப இறந்த உடனே யாரு போய் அடக்கம் பண்றா? ஈசாக்கும் இஸ்மவேல் அண்ணனும் தம்பி போய் அடக்கம் பண்ற. எந்த குகையில? மக்பேலா. எந்த நிலத்துல? வாயாடி. அடுத்து எந்த குமாரனாகிய யாருடைய? எந்த குமாரன்? ஏத்தியனான சோகாரின் சோவாரி. அடுத்துக்கோங்களா? சோவாரி எழுதுங்க. சோஹார். ஏத்தியனான சோகாரின் குமாரனான எப்ரோனின். அப்போ சோகாரின் குமாரன் எப்ரோன். அடுத்து சோகாரின் குமாரன் எப்ரோன் நிலத்துல அடக்கம் பண்றாங்க. அது ஏற்கனவே யார் அடக்கம் பண்ணிருக்கிற நிலத்துல? இதை யார் வாங்கின அந்த கல்லறை? ஆபிரகாம். சரி, அவன் குமாரனாக ஈசாக்கை ஆபிரகாம் மறுத்தப்பில் தேவன் அவன் குமாரனாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்போ ஆபிரகாம் இறந்துட்டாரு. அவருடைய பையன் யாரு? ஆபிரகாம் மகன் ஈசாக்கை யார் ஆசீர்வதிக்கிறார்? தேவன் ஆசீர்வதித்தார். லஹாய் ரோயி என் துறவுக்கு சமீபமாக ஈசாக்கை குடியிருந்தான். ஈசாக்கு உங்க அப்பா இறந்த பிறகு எங்க குடியிருக்கிறான்? எந்த துறவு? லஹாய் ரோயின்னு நினைவு வருதா? யாருடைய துறவு?
என்னை காண்கிறது என ஆகார். அவன் பிள்ளைய வச்சுட்டு அழும்போது கத்தல் அகைவை கிட்டத்தன பேசி துறவை காட்டுவார்ல, தண்ணியிலே நழுவான். ஆகார் யாரு? ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணை தான் அவன் திருமணம் முடிச்சிருப்பான் ஃபஸ்ட்டு. அவங்க தான் இஸ்மவேல் பிறப்பான். அப்படித்தானே? நல்லா கவனிச்சிங்களா? அந்த கதை விட்டுருவோம், இதனோட பேசுவோம், கொசுங்கிட்ட குழந்தைங்க. சரி, இப்போ கர்த்தர் நினைச்சாரு ஈசாக்கை ஆஸ்வதிச்சார். இப்போ ஈசாக்கு எங்கே குடியிருக்கிறான்? துறவுக்கு சமீபமாக இருக்கிறான். சாரானுடைய அடிமை பெண்ணானாகிய எகிப்து தேசத்தில் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்சவர்க்கம். இஸ்மவேலுடைய வம்சவர்க்கம். இஸ்மவேல் இப்போ இருக்காங்களா? இப்போ இஸ்மவேல் இருக்காங்களா? இல்லையா? யாரு? இஸ்மவேல் யாரு? முஸ்லிம்ஸ். நம்ம கூட பிறந்த ஆபிரகாமுக்கு ஆகாருக்கு பிறந்த சந்ததி யாரு? முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ் இன்னைக்கு இருக்காங்களா? அது யாரு நமக்கு? ஆபிரகாமுக்கு மகன், நமக்கு யாரும் என்ன உறவு சொல்லி தெரியல, சந்ததியே தெரிவிட்டோம். அதுதானே? சரி, அப்ப ஈசாக்கு யாரு? ஈசாக்கு யாரு? ஈசாக்கு இந்த ஈசாக்கு சொல்லிட்டு நம்ம இஸ்ரவேல் சொல்லிட்டு தானே யாக்கோபு அப்படிங்கிற மூலமாக இஸ்ரவேலர் அப்படி சொல்றோம்ல. ஈசாக்கு 2 பசங்க பிறப்பாங்க, அந்த கதை வேற. சரி, அது பிறப்பு. சரி, இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இஸ்மவேல், சரியா? அவங்களோட வம்ச வரலாறு பற்றி பார்க்கணும். இதையும் நீங்கள் படிச்சுட மாட்டீங்க, சரியா? பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேல் புத்தருடைய நாமங்கள். அவரோட மூத்த மகன் தெயோத், கேதார், அத்பியேல், இம்சாம், இஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்களே. சரி, அதெல்லாம் நீங்கள் பேரை படிச்சுவீங்களா? படிக்க கஷ்டம் தான், சரியா? தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகி இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. மொத்தம் எத்தனை பிரபுக்கள் இஸ்மவேலுக்கு? 12 பிரபுக்கள். எத்தனை பிரபுக்கள்? 12. அவங்க கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்தார்கள். எங்க குடியிருந்தார்கள்? ஏமா இஸ்மவேலுடைய எத்தனை பிரபுக்கள்? 12. சரி, இப்போ அவங்க எங்க குடியிருந்தாங்க? கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்தார்கள். அரண்களிலும். சரி, இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் மரித்தான். சரியா? 130 அவங்க அப்பா ஆபிரகாம் எப்ப இருந்தாரு? எத்தனை வயசு? 175. சரியா? நல்ல கவனிங்க. 125 வயசுல ஆபிரகாம் இறந்துட்டாரு. அவருடைய மகன் இஸ்மவேல், அவருடைய மகன் இஸ்மவேல் எந்த வயசுல இருந்தாரு? 137 வயசுல இறந்துட்டாரு. சரிங்களா? இஸ்மவேல் வயது 137 இறந்துட்டார். அவர்கள் ஆவிலா துவைக்கு எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. அவன் சகோதரர்னு யாரு? இஸ்மவேலுடைய வெரி குட். இஸ்மவேலுடைய சகோதரர் யாரு? ஈசாக்கு பிள்ளைக்கு பிள்ளை அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தம். அந்த சகோதரர்களுக்கு எதிராக இவன் நினைச்சுறாங்க, இவங்க குடும்பம் அவங்க 12 பிரபுக்கள் குடியிருக்கிறாங்க. சரியா? 12 பிரபுக்கள் குடியிருக்கிறாங்க. எங்க? அசிரியாவுக்கு போய் ஆவிலா துவைக்கு சூர் மட்டும் இருந்தாங்களா? ஆவிலா துவைக்கு சூர் மட்டும் வாசம் பண்றாங்க. அது எகிப்துக்கு எகிப்து கேட்பார். மேப்ல படிச்சிருக்கீங்களா? எகிப்து எப்படி படிச்சிருக்கீங்களா? மேப்ல மார்க் பண்ணிருக்கீங்களா? அந்த எகிப்துக்கு எதிராகத்தான் மேப்ல மிஸ் நடத்தும்போது கவனிங்க. இங்க தான் இவங்க புரியிருந்துருக்கிறான். இஸ்மவேல் ஆகாருடைய சந்தையில புரியிருந்துருக்கு அப்படின்னு என்ன வச்சுக்காங்க. சரிங்களா? அப்போ நினைச்சுட்டாங்க அசிரியாவுக்கு போகிற வழியிலுக்கு சூர் மட்டும் வாசம் துவைக்கு சூர் மட்டும். சரி, வாசம். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருந்தானா? எதிராக குடியிருந்தான். சரி, ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குல வம்ச வரலாறு. ஆபிரகாம் யாரை பெற்றா? சொல்லுங்க. ஆபிரகாம் யார் பெற்றா? ஈசாக்கு. ஈசாக்குடைய மனைவி பெயர் என்ன? ஈசாக்கின் மனைவி பெயர் என்ன? ரெபேக்கா. ஈசாக்கின் மனைவி பெயர் ரெபேக்கா. அவங்களுக்கு 40 வயசாகும்போது அவனுக்கு 40 வயசு. சரியா? விவாகம் பண்ணும்போது, மேரேஜ் பண்ணும்போது ஈசாக்கு எத்தனை வயசு? 40 வயசு. ஈசாக்கு எத்தனை வயசு? சரி, ரெபேக்காவுடைய அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? சரி, அண்ணன் பேர் என்ன?
ரெபெக்கால் அண்ணன் ஒட்டகத்தெல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டு கூட்டு பண்ணானே. அவன் அப்பா பேர் பெத்துவேல். அவங்க அப்பா பேர் என்ன? பெத்துவேல். அவங்க அண்ணன் பேர் என்ன? லாபான். உங்க அண்ணன் பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? பெத்துவேல். வேல் வேல் முருகன் வேல் வேல்குமார் பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல ஏழமே என்ன சொல்றான் பேர் வைக்காங்க தானே. இதே மாதிரி என் பெத்தா என் பெத்தா முஸ்லிம் சொல்லுவாங்க பெத்தாலும் சொல்லுவாங்க. என்ன பேரு? கவனி ஜெஸ்ஸி. என்ன பேரு? ரெபெக்காவுடைய அப்பா பேர் என்ன? ரெபெக்காவுடைய அண்ணன் பேர் என்ன? லாபான். சரிங்களா? ரெபெக்காவுடைய அப்பா பேரு என்ன? அண்ணன் பேரு லாபான். சரியா? சரி. ஈசாக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வயசு? 40 வயசு. சரியா? அவங்க எந்த ஊருன்னா பதான் அராம், சீரியா தேசம். யாரு? ரெபெக்கால். எந்த ஊரு? பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தான். சீரியா தேசத்தான். சரியா? எந்த தேசம்? என்ன தேசம்? ரெபெக்காலுக்கு என்ன தேசம்? பதான் அராம் என்னும் சீரியா தேசம். சரியா? சீரியா தேசத்தன் ஆகிய லாபானுக்கு சகோதரி மாணவன். அதான் நம்ம அண்ணைய லாபானுடைய தங்கச்சி யாரு? லாபானுடைய அப்பா பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா? சரி. இப்ப ரெபெக்காலுடைய தேசம் என்ன தேசம்? சீரியா தேசம். வெரி குட். என்ன? பதான் அராம் என்னும் சீரிய தேசம். சரிங்களா? உங்க தேசம் பேர் என்னது? உங்க தேசம் பேர் என்னது தெரியுமா? இந்தியாவா? தெரியுமா? உங்க தேசம் என்னது? தமிழ்நாடு. உங்க தேசம் வந்தேமா இருக்கா? அமெரிக்கால இருக்கீங்களா? அமெரிக்கால இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? இந்தியால இருக்கீங்க. இந்தியால, தமிழ்நாட்டுல, வேற எங்க? பக்கத்துல உள்ள கிராமத்துல ஒரு வாழை செட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுருக்கோம். சரியா? சரி. இப்போ ரெபெக்காலுக்கும் ஈசாக்குக்கும் குழந்தை இல்லை, மலடி. சரி. ரெபெக்காலுக்கும் குழந்தை இல்லை, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். நல்ல கவனிங்க. யார் மலடியா இருக்கா? சரியா? இப்பெல்லாம் மலடியா இருக்காங்க. கவனி நிக்கிற கவனி. யார் மலடியா இருந்தா? சரியா? இப்பெல்லாம் மலடியா இருந்தா நினைச்சுவாங்க டைவர்ஸ். அடுத்த பண்ணது அவளுக்கு நம்ம குழந்தை வாரிசு வேணும், குழந்தை வேணும். ஒன்றுதானே? எங்கேயாட்டு குழந்தை பிறக்காத மனைவி நேசிப்பானா? கஷ்டம்தான். குழந்தைய பிறக்கட்டாலும் மனைவி நேசிக்கிறது, அது மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷமா இருக்கு, பெரிய விஷயம். இதுதானே? ஈசாக்கு என்ன செய்றாரு? ஜெபம் பண்றாரு. யாரை நோக்கி? ரெபெக்காலை நோக்கி ஜெபம் பண்ணாரு. நம்ம உடனே என்ன செய்யணும்? மாதா பிதா சுதா இந்த குடும்பம் புத்தலோக்க பத்த வச்சு படைச்ச கடவுள்கிட்ட என்ன செய்யணுமா? குழந்தை கேட்டு ஜெபம். சரிங்களா? எசப்பா குழந்தை தாங்க, எசப்பா குழந்தை தாங்க ஜெபம். சரிங்களா? அவன் யாரை நோக்கி ஜெபிச்சான்? குழந்தை கேட்டு தேவன் நோக்கி, கர்த்தரை நோக்கி, ஏசப்பா நோக்கி ஜெபம். சரிங்களா? யாரு ஜெபிக்கா? இப்போ உள்ள ஈசாக்கு இப்போ உள்ள கணவனாருமே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்படிதான் குழந்தை இல்லைன்னா. சரி. இப்ப அவனுக்கு குழந்தை குழந்தை பிறந்துச்சா? இல்ல, பிறந்துச்சு. அவன் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா 2 பிள்ளை கொடுத்தாரு. ரெட்டை பிள்ளை. ஒரே டைம்ல ரெட்டை பிள்ளை. சரிங்களா? அந்த ரெட்டை பிள்ளை எப்படி தெரியுமா பிறந்துச்சு? வேண்டுதலை கேட்ட மனைவி ரெபெக்கால் கர்ப்பம் தரித்தாள். அப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரா? அதுக்காக குழந்தை வேணும்னு எப்படி சொல்லல? ஏசப்பா எனக்கு படிப்பு தாங்க, ஞானம் தாங்க, சுத்தமா காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகம் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான் இருக்கும். ஆனா கண்களை கர்த்தர் தான் பாதுகாக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உச்சியில விழக்கூடாது, பரிசுத்தமா வாழணும், கர்த்தர் தான் காப்பாற்றணும். அப்படிதானே? ஒரு நியூஸ் பாத்தீங்களா? ஒரு 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த ஆளை பிடிச்சாச்சு. அவன் என்ன செஞ்ச பின்னாடி தூக்கிட்டு போய் மாந்தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாரு ஹீரோ. அப்போ இனிமேலாம் வீட்டை விட்டு காட்டுக்குள்ள போய் விளையாட போவாதீங்க,
அது ஸ்கூல் விட்டு போற வழியில தான் இந்த பிள்ளைக்கு இருக்கணும். பொல்லாத உலகத்துல வாழ்றோம் சரிங்களா? எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம்? பொல்லாத உலகத்துல வாழ்றோம். எங்கேயும் தனியா போறேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன், நீங்களும் போகக்கூடாது. நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும், முயற்சி எடுக்கணும். நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் என்ன பாக்குறாரு, நான் கண்ணு செஞ்சாலும் பார்ப்பாரு, என் சிந்தையில என்ன சிந்திக்கணும் அதை ஏசப்பா பார்ப்பாரு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்ன தெரியும்? என்ன தெரியும்? உங்க சிந்தையில சிந்திக்கிறது கூட யாருக்கு போட்டோ எடுப்பாரு? எடுத்தது இருதயத்தில் உள்ளது யார் போட்டோ எடுப்பா? ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? யாருக்குமே தெரியாது. தெரியாதுடா. என் இருதயம் என்ன சிந்திக்குன்னு யாருக்குமே தெரியாது. என் இருதயத்துல யாருக்கு இடம் கொடுத்துருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என் சிந்தையில யாருக்கு இடம் கொடுத்துருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்தனே அடுத்தனே அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம்? என் கண்ணு இப்படி இப்படி உருட்டும், அதுவும் யாருக்கும் தெரியாது. நினைச்சுக்கிட்டோம். ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். உட்கார்ந்துருந்தா கூட யாருக்கு தெரியும்? 4 சவுத்துக்குள்ள ஒத்தையாத செல்போன் எடுத்து அசிங்கமான படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, உங்களை போட்டோ யார் எடுப்பா? எடுத்துருவாரு. பப்ளிக்கா எல்லா முன்னாடியும் நியாயத்திற்கு நடக்கும். அப்ப போட்டு காட்டுவாரு. அம்மா அப்பா பாப்பாங்க எல்லாரும் முன்னாடி. அம்மா அப்பா மட்டும் இல்ல, டீச்சர்ல இருந்து வாத்தியார்ல இருந்து பிரின்சிபால்ல இருந்து பக்கத்து வீடு ஏத்து வீடு எல்லாரும் பார்ப்பாங்க. விடு, அடிக்காத அடிக்காத அடிக்காத, அவன் அழுதுறாம. எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அப்ப யார் பார்க்க நம்மள? ஏசப்பா. கண்ணுல நம்மள வாட்ச் பண்ணுது ஏசப்பா. கேமராவோட தான் இருப்பாராம், சும்மா கிடையாது. வீடியோ அப்படி ஆடியோ குறும்படம் போட்டுருவாரு. அப்புறம் குறும்படம் போட்டு விட்டுருவாரு. இது பிக் பாஸ் இல்ல, டன் 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 சிக்கிட்டு சிக்கிட்டு சிக்கு பிக் பாஸ். பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. நீ பாத்ரூம்ல ஓடிட்டு செஞ்சாலும் அங்கேயும் வைப்பாரு. ஆமா, எங்கன்னா ஒண்ணு போட்டோ எடுக்கப்படும் சரிங்களா? காலேஜே போக மாட்டேங்க. 3 பேர் செஞ்சா என்னது? ஏன் ஒரு பிள்ளைய கடத்திட்டு போறான்னு சொல்லி சொல்லி ஊரே சும்மா போயிட்டு பொருளைகளுக்கு தற்கொலை பண்றது எங்க போவாங்க தெரியுமா? நரகத்துக்கு டிக்கெட். நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா, அங்க போனா நித்தியமான இருள், இதை விட மோசமானது. பூச்சி இருக்கும். அப்படி தொப்புள் ஓட்டைக்குலாம் போகுமா, காது ஓட்டைக்குலாம் போகும், மூக்கு ஓட்டைக்குலாம் போகும். ஜாலியா இருக்குங்களா? பூச்சி தான் பெட்ஷீட்டான், புழு பூச்சி தான் தெரியும். ஒரு பூச்சி புழு உங்க மேல உடனே சொல்லுவாங்க. பூச்சி புழுல எங்க இருக்கு? அப்ப நரகத்துல பூச்சியும் புழுவும் மட்டும் ஜாலியா இருக்கீங்களா எல்லாரும்? ஏய் எஞ்சுக்காரு படுத்துக்கிறது எஞ்சுக்காரு கவனிங்க. அந்த நரகம் தேவையா? தற்கொலை எந்த பண்ணக்கூடாது சரிங்களா? கவனி எல்லாரும். சின்ன பிள்ளைனாலும் சரி, வாலி பிள்ளைனாலும் சரி, திருமணம் முடிஞ்சாலும் சரி, எங்க போனாலும் சரி, படிச்சாலும் சரி, விடுத்தாலும் சரி, விட்டுதான் சரி, நீ கவனிங்க. யார் நம்மளை குற்றப்படுத்தினாலும் சரி, செய்யாத குற்றத்தை செஞ்சாலும் நின்வாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு போவோம், இந்த பையன் நின்றுட்டு போறான், ஒன்னு வர்றாங்களே அப்படின்னு ஒரு கதையெல்லாம் அமைச்சிருவாங்க. சும்மா நின்றுட்டு போயிருப்பாங்க. அவன் இப்படி இருப்பான், அவன் இப்படி இருப்பான், என்னதான் ஏதா தெரியலன்னு கதை அமைப்பாங்க. அதுக்கு முடிவு எடுத்துடக்கூடாது. உண்மையா இருந்தாலும் முடிவு எடுக்கக்கூடாது, பொய்யா இருந்தாலும் முடிவு எடுக்கக்கூடாது. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க சரிங்களா? கர்த்தரையே நம்பணும், ஏசப்பா போதும் சொல்லணும். ஆனால் நான் சின்ன பிள்ளைனாலும் சரி, பெரிய பிள்ளைனாலும் சரி, இந்த அசுத்தாகி ஒரு ஊரில் ஏதாவது நடந்துட்டுன்னா உடனே எல்லாம் சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு அசுத்தாகி எங்கே கூட்டு போகுது? ஆமாம். அப்போ நமக்கு ஆண்டு படைச்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம சாகவே கூடாது. அப்படின்னா எங்கே போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடும் சரிங்களா? சரி, இப்போ வந்து ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை, ஜோமன்னாங்க. குழந்தை பிறந்துட்டா எத்தனை பிள்ளை இருந்துச்சு? ஒரே டெலிவரியில 2 பிள்ளை சரிங்களா? பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருந்துச்சு. நல்ல கவனிங்க. 2 பிள்ளை உண்டாயிடுச்சு, ஒன்றோடு ஒன்று
மோதி கொண்டு இருந்தேன். அவனை சொல்லுவா, ஐயோ எப்படி ஆகுமோ, கத்தத்தை விசாரிக்க போறேன். 2 பிள்ளை ஒன்று மோதிட்டு கிடக்கேன். இப்பெல்லாம் ஸ்கேன் தான் அப்படிதானே. 2 பிள்ளையா 3 பிள்ளையா ஒரே டெலிவரியில் பாருல 6 பிள்ளை 5 பிள்ளை தான் பிறக்குது அப்படிதானே. 12 பிள்ளை வரைக்கும் பிறகு ஒரே டெலிவரியில் 5 பிள்ளை 6 பிள்ளை தான் பிறக்குது. இந்த குளத்துக்குள்ள கையை விட்டு மீன் எடுத்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துட்டு 6 பிள்ளை 7 பிள்ளைன்னு ஒரே டெலிவரியில் பிறகு பாருங்க. ஆனால் நேசிக்காங்க, நல்லா வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. நல்ல ரூமுக்குள்ளே பெட்டை போட்டு விட்டு ஒன்று விளையாட விட்டு முட்டி மோதி தம்பு நம்மளாம் உள்ள மண்டலம் உடையும். நம்மளாம் பெட்டை போட்டு வளர்ப்போம் தெரியல. அவங்க அப்படி கீழே விழுதானே அடி உள்ளது. வேறு ஆளுக்குள்ளே இப்படி வளர்ப்பேன். ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதை ஒன்றை ட்ரெயின் பற்றி மாதிரி நல்லா கவனிச்சு நல்ல ஒரே டைமில் மொத்தத்தை பிள்ளையே பிறக்குது. வேறு ஒரு அந்த பிள்ளையா தங்கச்சி மூக்கடிக்கல தூக்கு, அவளை தூக்கு இவ்வளோ தூக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளை படிப்பு நான் சொல்லுவாங்க 3 பிள்ளை படிக்கும் அப்படிதானே. இங்கே அப்படி கிடையாது, ஒரே டைமில் நல்லா கவனிச்சு நல்லா எனக்கு வளர்க்குற ஃபேமிலி இருக்குதான். சரி, இப்போ வந்து நினைச்சது யார்கிட்ட விசாரிக்க போகிற? கத்தட்ட. நம்ம எங்கே போவோம்? சூப்பர் ஸ்கேன். அது வந்து தூத்துக்குள்ள தான் இருக்குது. அடுத்து போனீங்கன்னா திருவள்ளுவர் தான் போகணும். ஸ்கேன் எடுத்து வாங்கம்மா. ஒரு 2 பிள்ளையா 3 பிள்ளையும் பார்க்கணும் அப்படிம்பாங்க. இவங்க எங்கே ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு வந்து 2 பிள்ளைய எங்கே யார்கிட்ட விசாரிக்க போகிறா? கத்தர் எடுத்து விசாரிக்கும்படி போனோம். கத்தர் எங்கே இருக்காரு? அங்கேயே போனா அப்போ அவன் இருதயத்திலையும் இருக்கிறாரு அப்படிதானே. இருதயத்துல வேற யாருக்கு இடம் கொடுக்காங்க என்னன்னா உங்க இருதயத்துல யாருக்கு இடம் இருக்கு? உங்க இருதயத்துக்குள்ள யாராட்டு இருந்தா ஏசப்பானா உள்ள வர மாட்டாரு. அவரையும் வச்சுக்கிட்டு இவரையும் வச்சுக்கிடுவியா? வைக்க கூடாது. ஏசப்பா மட்டும் இருதயத்துல வச்சுக்கிடணும். சிரிக்கா நல்லா இருதயத்துல யார வைக்கணும்? ஏசப்பாங்க. சும்மா யாரையும் உள்ள வச்சுக்கிட்டு இவரையும் உள்ள விட்டானா ஏமா பரிசுத்தமே இல்லைன்னு டாட்டா பெட்டைன்னு பெறக்கூடாது. ஏசப்பாதான் இருதயத்தில் வைக்கணும். சரிங்களா? ஏசப்பா பாவம் இல்ல, நல்ல மனுஷன் தானே. பரிசுத்தமான நல்ல மனுஷன். ஆண்டவருக்கு நல்ல மனுஷன் சரிங்களா? சரி, யார்கிட்ட விசாரிக்க போனா? கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாங்க. அதை கத்த சொல்றாரு. 2 ஜாதிகள் கற்பத்தில் உண்டாயிருக்குது. கத்த பேசுறாரு. 2 ஜாதிகள் நல்ல கவனிங்க. 2 வித ஜனங்கள் 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தை மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் நல்ல கொசுங்க எப்போ வளர்த்திருப்பார்கள். எத்தனை ஜாதி உண்டாயிருக்கும் வயிற்றுல? ஜாதி. அவங்க 2 பேரும் எடுப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. ஆனா ஒரு இளையவனை சேவிப்பான். மூத்த பிள்ளை யாரை சேவிக்க போறாங்க? இளையவனை சேவிப்பான். இப்ப இளையவன் நல்லா இருக்க போறான். சரிங்களா? இப்போ பிரசவ காலம் வந்துட்டு இப்போ 2 பிள்ளை பிறந்துச்சு. மூத்த எப்படி இருக்கான்? சிறந்த நிறமா இருக்கான். அவன் பிறக்கும் போதே அவன் நினைச்சுதான் உடம்பு ஃபுல்லா ரோமம் இருக்குதான். அவன் பிறக்கும் போதே உடம்புல என்ன இருக்கு? முடியோட பிறக்கிறான். முடியா இருக்கு உடம்புல. சரிங்களா? அவன் அங்கி போறது ஒன்று முடி அவ்வளோ இருக்கான். நமக்கு சும்மா முடி கூட அவங்க சொல்லல. போது ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி முடியாம பிறந்திருக்கான். போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பேர். மூத்தம் எப்படி பிறந்திருக்கான்? முடியோட நல்லா அங்கி போட்ட மாதிரி. அந்த முடி அவ்வளவு நெருக்கமா இருக்கு தானே. அவன் ட்ரெஸ் பார்க்கையில பயமா இருக்கு. ஏசா என்று பேருக்கான். சரி, அவன் எப்படி இருந்தான்? கருப்பா சோப்பா? சிறந்த நிறம். சரிங்களா? அவன் சகோதரன் நினைச்சானா? அவன் கையினாலே அவன் கையில ஏசாவின் குதிகாலை பிடிச்சிட்டே வெளியே வரணும். பிடிச்சுக்கொண்டே வெளிப்பட்டான். கையில யார் கால் இருக்கு? ஏசாவுடைய காலு. அவன் அண்ணன் காலை பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்துடும். அவனை இன்னும் விட்டுட்டு முன்னு போய்கிட்டு அப்படின்னு பிடித்துக்கொண்டே வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். சரியா? இப்போ ஈசாக்குக்கு எத்தனை வயசு தெரியுமா? இவர்களே அவன் பெற்ற போது ஈசாக்குக்கு 60 வயதாங்க. ஈசாக்குக்கு எத்தனை வயசு? திருமணம் முடியும்போது எத்தனை வயசு? திருமணம் முடியும்போது எத்தனை வயசு? குழந்தை பிறக்கும் எத்தனை வயசு? அப்ப எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை? எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. விசுவாசம் எப்படி இருந்திருக்குன்னு 20 வருஷமும் ஜாலியா இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கொண்டாட்டி வேண்டாங்கல்ல. அவன் கத்தட்டுக்கு ஜோம் பண்ணும்போது கத்துற பிள்ளைய கொடுத்தாரு. சரியா? அடுத்துனே சரி, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனானான். ஏசா எதுல திறமையா இருக்கிறான்? மூத்த பையன் பேர் என்ன பேரு? ரெண்டாம் பையன் பேர் என்னது? யாக்கோபு. ரெண்டாம் பையன் பேர் என்னது? மூத்த மகன் பேர் என்னது? ஏசாக்கு என்ன தெரியும்? இருந்தான். அவன் நான் எப்போ பார்த்தா வேட்டைக்கு போவான். காடு இப்போ அங்கே போகிறது இங்கே போகிறது, மான் வேட்டை அந்த வேட்டை இந்த வேட்டைன்னு நல்ல வேட்டை எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட்றது கொடுக்குறது. சரிங்களா?
இவர் எப்படி இருப்பான்? யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, வீட்டை விட்டு வெளியே போகணும். அம்மா அம்மான்னு அடிப்படி சுற்றி வருவோம். அம்மா எம்மா எம்மா எப்பா எப்பான்னு வீட்டுக்குள்ளேயே வருவோம். இவன் எப்படியா? குணசாலியானவன், கூடாரவாசி. இந்த காலத்துல சில 2 பசங்க உண்டு வீட்டில். எப்படி இருப்பான்? ஒருத்தன் சங்கம், அதான் வெளியே போய்ட்டு சங்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு, வாலிப சங்கம், அந்த சங்கம், கோயிலுக்கு போனோம், ஒரு மரத்தடி தின்ன அப்படின்னு எங்கேயாவது பசங்க கூடி பேசுவாங்க. எடுத்துனே இந்த நாட்கள் அப்படி உண்டு. சங்கம் செல்ஃபோன் நம்பர் சங்கத்தையும் காணும், பங்கத்தையும் காணும். செல்ஃபோன் கதவு பூட்டலையா? வீட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நோட்டீஸ் கொண்டு போகும்போது பாப்பா எடுத்து காத்து இருக்குது. நோட்டீஸ் கொண்டு போகும்போது எப்படி தான் நடக்கும்? இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தனா படிப்படியா உட்காந்துக்கிட்டே இன்னும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி செல்போன் இருக்கும். அவன் செல்போன் எடுத்து சங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன உண்டு? செல்போன் தான். அடுத்தானே செலவு நினைச்சுவான். சரி வீட்டு விட்டு வெளியே போகிறோம்னு நினைச்சுவான். நல்லா கஞ்சா குடிக்கவும், சிகரெட் அடிக்கவும், வீட்டு அடிக்கவும், நல்ல குடிக்க அடிமையாகவும், தப்பான பசங்களோட சுத்தவும். அது பர்த்டே டிவில தான் பார்த்துருக்கீங்களா? பர்த்டே கொண்டா வாழை எடுத்துக்கிட்டு தரவழியா அப்படி ஓட்டிக்கிட்டே போகிறது. ரவுடி நல்ல பர்த்டே வச்சுக்கோங்களேன், அவங்க பைக் எடுப்பான், கேக் வெட்ட பெரிய பெரிய வால் எடுத்து தரவழியா அப்படி கிழிச்சிட்டே போவான். அவங்கள போலீஸ்லாம் நிச்சயம் ரவுண்ட் அப் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய நடக்குது. கேக் வெட்டுன்னு சொல்லி ஜாலி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த தள்ளிதாங்க. பர்த்டே கொண்டாடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டி தீர்த்து கொண்டுருவாங்க. ரொம்ப மோசமான உலகத்தில் தெரியல. நியூஸ் பாருங்க சரிங்களா? அல்ல நியூஸ் பாருங்க, எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா? தப்பு கிடையாது. சரி, அதனால கொஞ்ச நேரத்துல உள்ள போயிடுது. கவனிங்க. இப்ப ஏசாக்கு என்ன வேலை? அப்புறம் புரியல, வெளியே போறவங்க கெட்டு போறவங்கன்னு இருக்கான். அதே வீட்டுக்குள்ள சுத்தி வர நினைச்சுவான். அம்மா அம்மா ரொட்டி சுத்தித்தா, அம்மா அடப்பசம் சுத்தித்தா, அம்மா பணியாரம் சுத்திதான், இப்படியே கிடப்பான். அவன் குணசாலியாம நினைச்சிடான் இருக்கான். சிலவன் வீட்டுல கிடந்து கெட்டு போறான், சில உள்ள கிடந்து குணசாலினா கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வராம நல்லவனா நினைச்சுதான் இருக்கான். யாரு? யாக்கோபு. அப்போ சரி, இப்போ நினைச்சுவா ஈசாக்கு வந்து வேட்டையாடிட்டு வந்து, ஏசா வேட்டையாடிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு நல்ல ருசியா சமைச்சு கொடுப்பாங்க. அதனால ஏசாவை ரொம்ப பிடிக்குமா அவங்க அப்பாவுக்கு. நல்லா கவனிச்சுக்காங்க. ஈசா வேட்டைக்கு போயிட்டு வந்து யாருக்கு சமைச்சு கொடுப்பான்? அவங்க அப்பாவுக்கு. அதனால வாய்க்கு நல்ல ருசிகரமா கொடுப்பானா. உடனே ஏசாக்கு அவங்க அப்பா யாரை பிடிக்கும்? யாரை பிடிச்சி? மூத்த மகன் ஏசாவை பிடிச்சிச்சு. ரெபேக்காவுக்கு யாரை பிடிச்சிச்சு? யாக்கோபை. மூத்த மகன் பேர் என்ன? ரெண்டாவது மகன் பேர் என்ன? யாருக்கு ஏசாவை பிடிக்கும்? அப்பாவுக்கு. யாருக்கு இறைவனை பிடிச்சிச்சு? ரெபேக்காவுக்கு. அப்பா பேர் என்ன? சரியா? சரி, இப்ப ஒரு நாள் ஏசா வெளியே இருந்து வாரான், களைச்சிட்டு வரான், வேட்டையாடிட்டு வந்து டயர்னஸ். ஏதாவது ரோஸ் மில்க் கொடுக்க மாட்டாங்களா, ஜூஸ் கொடுக்க மாட்டாங்க, லெமன் ஜூஸ், கரும்பு ஜூஸ், அப்படிலாம் டயர்டாக நம்மளாம் வெளியே போய்ட்டு வருவோம்ல. இப்போ என்ன செய்யலாம்? வீட்டுக்குள்ள வாரான், அட்லீஸ்ட் ஒரு மோராட்டு கிடைக்காதா அப்படிலாம் வருவோம்ல, அட்லீஸ்ட் தண்ணியாவது தர மாட்டாங்களா அப்படின்னு வருவோம். இங்கே வந்து பார்த்தா இவர் கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். யாரு? யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தாரு. அது சிவப்பு கூழம், நல்ல சிவப்பரிசி கூளை போட்டு நல்லா காய்ச்சாலும் தெரில, கூளை காய்ச்சிக்கிட்டே இருந்துருக்குறான். கூளை காய்ச்சிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டான். உள்ள வந்து ஐயோ இதனால எனக்கு ஏதும் இந்த தெரியல. சரி, ஏச பண்ணிக்கிறான். யாக்கோபு நோக்கி கொஞ்சம் கூட இருக்கு, இடம் இருக்குப்பா, சாப்பிட கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவன் சொல்றான், உன் சேஷபுத்திர பாகத்தை நல்லா கவனிங்க. தப்பா பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு, சேஷபுத்திர பாகத்தை என்ன செய்யுங்க, இதை நான் சாங்க போடுகிறேன், சேஷபுத்திர பாகத்தை நீங்க எனக்கு வச்சு போடுங்க. இவன் வேட்டையாடிட்டு வந்து தம்பி கிட்ட வந்து என்ன கேட்டான்? எனக்கு டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி வருது, கூழா காய்க்கிறாங்க, கூழ் கொடுப்பான்னு கேட்டேன். நான் நினைச்சுவேன் அண்ணா நின்னுங்க, இப்போ இந்த பிள்ளை மாறியா இருக்கு, நான் நினைச்சுவேன் அம்மாட்ட போகணும், இல்லை தண்ணி வேணுமா எல்லாரும் கேட்டேன். ஏய் நீ கம்மலை கழுத்து கொண்டு தான் தண்ணி தருவாங்க, நீ என்ன போட்டுக்கோ வயிறத்தோட தந்துட்டு தான் நான் தண்ணி தருவேன். நீ நினைச்சேனே யாக்கு போடனே உனக்கு சேஷபுத்திர பாங்க இருக்கலாம். சேஷபுத்திர பாங்க அப்பா வந்து அப்பாவனுடைய சொத்துல ரெண்டு மடங்கு சொத்தை வந்து மகனுக்கு மூத்த மகனுக்கு தான் எழுதியிருப்பாங்க. அதான் சேஷபுத்திர பாங்க. சரிங்களா? சொத்து பிடிச்சி கொடுக்கணுங்களா? அதில் 2 பகுதி எங்கே போயிடும்? மூத்த மகனும் மூத்த வயசு. சமப்பங்குலாம் எப்பவுமே கிடையாது. இப்போ பெண்களுக்கும் உரிமை உண்டுனாலும் எல்லாம் சண்டை போட்டு எழுத்துனாங்க வாங்குறாங்க. அப்படிதானே? நம்மளாம் அந்த காலத்தில் நகை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் மாதிரி வச்சுட்டு போயிட்டு தம்பி வச்சுட்டு போயிட்டு இப்போ நினைச்சிடாங்க சம உரிமை இருக்குது, எங்களுக்கும் நடக்கணும், வீட்டில் பங்கு தரணும், பெண்கள் நினைச்சிடாங்க கேட்குறாங்க. சரி கவனிங்க. அப்போ இவன் என்ன கேட்டான்? ஏசான்னு சொல்லும்போது ஏசா அண்ணன் வந்து ஏசா, தம்பி வேறு யாரு? யாக்கோபு.
இப்போ அவன் கேட்கும்போது ஒன்று நினைச்சுன்னா உன் சேசபுத்திர பார்த்தா எந்த விட்டுறது அப்படின்னா அவனுக்கு கூலி தரணும்னு என் உயிரே வப்புது. அவன் எனக்கு இந்த சேசபுத்திர பார்க்க நான் சாக போகிறேன். இந்த சேசபுத்திர பார்க்க எனக்கு என்ன கிட்டணும்? சேசபுத்திர பாகங்கிறது கத்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் அப்படித்தானே. மூத்த மகனா பிறக்கிறான், கத்தரையே அவனுக்கு அந்த ரெண்டு வகையான ரெண்டு மடங்கு சொத்து அவனுக்கு கிடைக்க வைக்கிறாரு. எவ்வளோ ஆசீர்வாதம். அதை அவன் நினைச்சிடான், இது எனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவ போகிறேன், எனக்கு இந்த வேண்டாம். இவன் என்ன செஞ்சு போகணும், நான் சேசபுத்திர பார்த்து விட மாட்டேன், இந்த கூலையும் வேண்டான்ட்டு போயிருந்தான். இல்லை அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க இல்லை, இவனையும் சமைச்சிட்டு வந்தால் அந்த வரதுமானுங்க வேட்டையை எடுத்து வந்தா. அப்போ அம்மா சமைச்சு வச்சு உணவு சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். அம்மாட்ட போய் ஏதாவது மோர் இருக்கா தயிர் இருக்கான்னு கேட்டு வாங்கி குடிச்சிக்கணும். அந்த காலத்து என்ன உண்டோ குடிச்சிக்கணும். அப்பொழுது யாக்கோபு நினைச்சிடான், உன்னை விட்டு போட்டான். அவன் உடனே அப்படி சொன்ன உடனே இன்று எனக்கு ஆணையிட்டு கொடுங்க உன்னை நினைச்சுதான். யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டு சேசபுத்திர பகத்தை அவனுக்கு விட்டு போட்டுட்டு அந்த நினைச்சிட்டு அவனோட கூலையும் அப்பத்தையும் பயிற்றும் கூலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போயிட்டான். சாதாரண அப்பத்துக்கும் பைத்தாங்குழுக்கும் என்னத்தை விட்டுக்கிட்டான், சேஷ்ட புத்தப்பாக. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்ல கத்த கிருபை கொடுத்துட்டாரு, வரம் கொடுத்துட்டாரு, நல்ல ஜோம் பண்றீங்க. அந்த ஜோம் பண்ணத்துக்கு பசங்க நல்ல செடிக்கிறாங்க, நல்ல வரங்கள் கிடைக்க, ஆண்டோட பிள்ளையா இருக்காளே, பைபிள் வசிக்கல, நல்ல பிள்ளையா இருக்காள. இவன் முந்தியெல்லாம் வந்து கூடுவான், கூடி நம்மகிட்ட வந்து பணம் போடுவான். அவனை பெரு இவனை பெரு அப்படிலாம் பணம் போடுவானே. அந்த பையனை பார்த்து இந்த பிள்ளையை பார்த்தோம், வரமாட்டேக்காரை திரும்பிட்டாலோ, இல்லை ஜோமனை போயிட்டாலோ, பைபிள் வசிக்கணும், எப்படியாட்டு விட வச்சு அவங்க வந்து கூட வருவான். நீ நினச்சி அந்த ஃப்ரெண்டு கூட வருவான். உடனே நினச்சிக்கிங்க இல்லை ஜோம் பண்ணுற டைம் பைபிள் வசிக்கணும் இல்லை, அந்த வாழ்க்கை நீ ஜோம் பண்ணி பைபிள் வசிக்கணும், உனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காம இருக்கலாம். அப்போ நீ கொஞ்சம் விலங்க அவன் விலக விடக்கூடாது. இதில் கண்டிப்பாக நிச்சயம் கண்டிப்பாக இவளை இழுத்து விட்டு இந்த பாவத்தில் ஒரு சிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணணும். நீ நினச்சிப்பான் வரக்கூடாது, முடிவில் இருக்கும் அவச்சுக்குவான். அது எப்படி வந்து பேசுகிறவங்களுக்குலாம் அவங்க பரிசு போட்டு கொடுப்பாங்க. அது யாரும் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நீ நினச்சிவ ஏதாவது ஒன்று கொடுக்காங்கம்மா, நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நல்லா இருக்குடியே நம்ம வந்து பேசிட்டு இருந்த அந்த ஆண்டி வீட்டில் பிறக்கதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த ஆண்டி நல்லா பேசுவாங்க, அந்த பாட்டியும் வந்துட்டாங்க. சரி ஜாலியாக இருக்கும் அப்படியே இனிச்சிச்சு வச்சுக்காங்க. உங்களுக்கு ஏசப்பா கொடுத்து சேசத்தை கொடுத்து கிருபி ஜபத்தை விட்டுட்டு வித்து போட்டுட்டு அங்கே போய் பழம் போட்டு போயிடும். நாலடியில் என்ன செஞ்சிருவியா, பிசாசுக்கு இடம். இதயத்துக்குள்ள யார் வந்திருக்கான், எந்த ஹீரோ வந்திருக்காரு, சாத்தான் எந்த ஹீரோ உள்ள வந்திருக்கான், ஏசப்பா ஹீரோ வெளியே போயிடுவாரு. சரிங்களா? இப்போ ஜபம் மறந்துட்டா, வேற வசதி மறந்துட்டா, வீட்டில் பரிமாசம் நாட்கள் நையாண்டி ஜாலியாக போயிடுதுன்னு. சரி, அதனால நல்ல இப்போ ஒசு கேட்க போகிறோம். புரிஞ்சுட்டா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை யாருக்கு ஃபோட்டோ எடுத்தேன், உடம்புலேயே ஒளிய முடியாது. இதயத்துள்ளது யார் ஃபோட்டோ எடுத்தேன், சிந்தல்லது யார் ஃபோட்டோ எடுத்தேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்னெல்லாம் சிந்திச்சிங்க நான் சொல்லிட்டேன். ஏசப்பன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லிட்டேன், வரிசை சொல்லிட்டேன். ராபர்ட்லேருந்து ஆரம்பிப்போமா இல்லை அவர்கிட்ட ஆரம்பிப்போம். இவன் சிந்தையில் என்ன நினைச்சு அடிக்கிட்டேன் சொல்லிடுவேன். இப்போ சொல்லிட்டேன், நீ என்ன சிந்திச்சேன்னு சொல்லிட்டேன், நீ என்ன சிந்திச்சேன்னு சொல்லிட்டேன். இதயத்துக்குள்ள யாரு இருக்கான்னு சொல்லிட்டா, உன் இதயத்துக்குள்ள யாரு இருக்கான்னு சொல்லிட்டா, அப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மாட்டிக்கிடுவீங்க, அம்பலமாயிரும். பாத்துக்காங்க, ஜோயல் மனசுல யாருமே இல்லை. ஜோயல் அப்படியே ஜோயல் பிரச்சனை இல்லை. சரி கவனிங்க. அதனால இப்ப நான் கொஸ்டின் கேட்பேன், சொல்லிடுவீங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? கடைசி சொன்னதும் புரிஞ்சுச்சா? ஆமா ஆமா, क्वेश्चन கேளுங்க போதும். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு क्वेश्चन கேட்கப்படும், பதில் சொன்னா gift. யார் வந்து பால்வாடி முதல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை உட்காந்துக்கோ பாப்பா உட்காந்து. சாரா, ஜோயல், நல்ல கவனி. क्वेश्चन ஆன்சர் சாரா யார் சொல்லி கொடுக்குறது? ஜெய்சன். உங்களுக்கு உங்களை சாரா சொல்லி கொடுக்கீங்களோ அவங்கள நாங்க உங்க செட்ல क्वेश्चन கேக்கும்போது அத
அதான் நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு விளக்கப்பட்டுருங்க. உங்க டேன் வரும்ல, நீங்க இங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க டேன்ல கொஸ்டின் கேட்போம்ல, அப்போ உங்களை ஒதுக்கி வச்சுருங்க. நீங்க அவுட்டுங்க. சரியா சரியா புரியுதா? அவன் உண்டா? அவன் நீ அவங்க கூட தானே? ஆமா. சாரா தம்பி, சாரா, ஜோயல், ஆனி, ஜோயல், ஆனி. ஏமா கை தூக்கணுமா ஆன்சர் பண்ணுமா? அதை தெளிவா ஆன்சர் சொல்லி கொடுத்தாங்க அவுட், சொல்லி கொடுத்தாங்க அவுட். அவங்க ஒன்றும் கற்றுக்கிட அப்படிலாம் ஆன்சர் எனக்கு தெரியாதுடா. நீங்களே சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்லணும் சொல்லாம சரி. நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆனி என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என் அழகை பாரு, என்னை பாரு, என்னை பாரு, கண்ணை பாரு. அதுல இருக்கீங்களா? எங்க என்ன பத்தி கொஸ்டின் ஆன்சர் பண்ணி சொல்லு. நாங்க பாரு கொஸ்டின். ரெபெக்காள் கர்ப்பத்திலே எத்தனை பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன? டக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏய், எத்தனை பிள்ளைகள் மோதி கொண்டிருந்தன கர்ப்பத்துல? ஏய், எழுதியோ? சரி, வெரி குட். ஏந்தி உட்காந்து இப்போ. சரி, ரைட். கேட்குறோம்ல, இப்போ எத்தனை பிள்ளைங்க டக்குன்னு எழுதி போயிடும். சரி கவனி. ஆனால் எத்தனை பேர் மோதி கொண்டு தான் கேட்டேன். அடுத்த செட்டு 1 2 3. ஆமா. என்ன இப்போ அழகை இவன் ராபர்ட்னு என்னது? என்னப்பு? எத்தனாப்பு? அவனும் உண்டு. ராபர்ட், அவ பேர் என்ன? வாயாடி, அமளி, அவ பேர் என்ன? கவினா. 3 1 4. ஆமா. 1 2 3 4. 5 யாரு? ராபர்ட் சும்மா ஜாலி தானே. ராபர்ட் நீ 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 கவனிச்சுக்காங்க. எல்லாம் என்ன பாரு, என்ன அழகை பாரு, என் கண்ணை பாருங்க. நீ அங்கே பார்க்கா வைக்கிறமா கொஸ்டின் கேட்கணுமே. ஆன்சர் தான் பண்ணணும், கை தூக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனிங்க. இப்போ வந்து ஆபிரகாம் இறந்துட்டார். சரிங்களா? ஆபிரகாம் இறந்துட்டார். எந்த குகையில அடக்கம் பண்ணினார்? ஆபிரகாம் இறந்துட்டார். அவர் எந்த குகையில் அடக்கம் பண்ணினார்கள்? இன்னைக்குள்ள கொஸ்டின். நோ லீக் அவுட். லீக் அவுட் பண்ணக்கூடாது. என்ன பண்ண இந்த குட்டி பாப்பா நீங்க சொல்றது விளங்கிறான்னு சொல்றான். என்ன பொம்பளைக்கா? அடுத்த கொஸ்டின் செகண்ட் ஒன். நான் செகண்ட் கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ண முடிஞ்சு போயிட்டு இந்த ஷிஃப்ட். கவனி. அடுத்த கொஸ்டின் அது சொல்லல. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சீக்கிரம். பாவம் குட்டி பிள்ளைங்க தான். இஸ்மவேலினுடைய கோத்திரம் எத்தனை? ஜாதிகள் எத்தனை? ஃபர்ஸ்ட் அவன் தான் சொன்னான். ஓகே, கரெக்டு தான். நான் ஃபர்ஸ்ட் அடுத்த செட்டு 1 2 3 4 5. சரிங்களா? பெரிய இருக்கு. ஜாய்சன் இருக்கா? 5 ஹீரோ இருக்காரு. 3 4 5 6. ஆபிரகாம் நல்ல கவனிங்க. மறுமனை ஆட்டிகளுக்கு என்ன கொடுத்தான்? மறுமனை ஆட்டிகளுடைய பிள்ளைகளுக்கு நன்கொடை. மறுமனை ஆட்டி பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தான்? சரி, bless you. சரி, பிரைஸ் கொடுங்க. எந்திங்க. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஆனி தானே? ஆனி கை தட்டுங்க பே. எந்தி சீக்கிரம். ஆனி
இல்லை என்னம்மா நன்றி. சரி ஓகே. சரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு கிளாப் பண்ணுங்க நன்றி. ஆனி. டான்ஸ் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் யாரு பிரைமரியில செகண்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ராபர்ட். அடுத்து நெக்ஸ்ட் அப்புறம் என்னது இது ஜூனியர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு பிளெஸிபா. ஓகே சரிம்மா வெளியே வர இந்தா நல்லா கசக்கி துவச்சு நிதானமா கொடு. அம்மா ஆ? பாப்பா குடிச்சு 5 நாள் ஆச்சு, அதுக்குள்ள மறுபடியும் ட்ரீட் ஆயிட்டாங்க. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உன்னை கையெழுத்து கூப்பிடுறேன். நீயும் ஒரு பொண்ணுங்கிறதுனால உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாதம்மா. இது வெளியே தெரிஞ்சா கல்யாணத்தையும் தள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் இதையே சாக்கா வச்சு என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிடும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், யார்கிட்டயும் சொல்ல.